சரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்க பருவம் மாறும். நீங்க 12 வயசுல ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிருவான். ஒரு பிள்ளை பெரிய மனுஷி ஆகும். இல்லையா? அப்ப இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்ப குப்பையில இருந்தவன் கோபுரத்துக்கு போறவன் இருக்கான். மேல இருக்கவங்க கீழ வர்றவங்க இருக்காங்க இல்லையா? இப்ப பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு, வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84,00,000 யோனிப்பதத்துக்கும் ஒரு மறுமலர்ச்சியோ, அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ, முன்னேற்றத்தையோ, உயர்வ குடுக்குறது குரு தான் காரணம். இப்ப அண்ணன் சொன்னது மாரி, "குரு பார்க்க கோடி புண்ணியம்ன்றான்." இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்ப அவர் பார்வைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. அப்ப அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது? அப்படின்னு பார்க்கணும். ஆனா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகியல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமா அப்படின்னா, இப்ப சனி பகவான் வந்து மீனத்துல இருக்காரு. அது ஒரு ஜலராசி. இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்ப குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போறாரு. இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிக்கிறாரு. ஆனா, இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4, 12. அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சியில தான் இருக்கு.